ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாரோட அவங்க சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. இந்த மூவியில் முக்கியமான கேரக்டர்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரன் செட்மேன் தென் நிக்கோலெட் கேமேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காங்க. இது போக நம்ம கதையோட ஹீரோயின் அவங்களுடைய நேம் மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. என்னடா அவன் கிழமைகளோட பேரை சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது எல்லாமே அந்த கேரக்டர்ஸோட நேம் தான். ஏன்னா இது வந்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு கதை, ஃப்யூச்சரில் டெக்னாலஜி அதிகமாக இருக்கக்கூடிய பீரியடில் நடக்கக்கூடிய கதை. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம். அதாவது ஃப்யூச்சரில் அதிகப்படியான பாப்புலேஷன் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் சைல்டு அலோகேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு ஒன்று கட்டமைச்சு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுத்து அங்கே பொதுமக்கள் வாழ தகுந்த இடமா மாற்றுறாங்க. அப்படி அந்த இடத்துல வந்து ஒரு ரூல் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தான் இருக்கணும். ஒரு குழந்தைக்கு மேலே வேறு குழந்தைகள் இருந்தால் அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா செட்மேன் அவர் யார் அப்படின்னா கேரன் செட்மேனோட அப்பா. கேரன் செட்மேன் வந்து கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரி நடக்குது. அந்த டெலிவரி அப்போது 7 குழந்தைங்க ஒரே மாதிரியே பிறகுது. அதாவது 7 ஐடென்டிக்கல் சிப்ளிங்ஸ் பிறக்குது, பெண் குழந்தைகள். இவங்க பிறந்த பின்னாடி அந்த கேரன் செட்மேன் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தாத்தா தள்ளப்படுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் 7 குழந்தைங்கள 6 குழந்தைகளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 7 குழந்தைகளையுமே கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் தன்னோட வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் அவரே டிசைன் பண்ணி 7 குழந்தைகளையுமே வளர்க்குறாரு. என்ன சொல்லி வளர்க்குறாரு அப்படின்னா மண்டே தான் வாரத்தில் மொதல் நாள் வெளியே போகணும், டியூஸ்டே அடுத்த நாள் வெளியே போகணும், வென்ஸ்டே அதுக்கு அடுத்த நாள் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேருக்கு உண்டான கிழமையும் வரும்போது அந்தந்த பேரில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வெளியே போகணும் அப்படின்னுறாரு. இன்னொரு ரூல் கொடுக்குறாரு. முதல் நாளில் மண்டே வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட மீதி இருக்க 6 பேரையும் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்காக அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கண்டுபிடிக்கிறாரு. அதில் வந்து என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா அன்னைக்கு டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடும். அதை வந்து மண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு இல்லை ஒர்க்கை விட்டு முடிஞ்சு வந்து மீதி இருக்க 6 பேர்த்துக்கு போட்டு காட்டணும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இவங்க வெளியே போகும்போது மண்டேவோட கெட்டப்பில் தான் போவாங்க. ஸோ மண்டேவோட கெட்டப்பில் போகும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதை எல்லாத்தையுமே இவங்க அங்கே அவங்களே இருந்து நடத்தின மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இருக்கும்போதே இவங்க குழந்தையா இருக்கும்போதே மண்டே ஒரு சின்ன தவறு செஞ்சுருவாங்க. அந்த ஒரு சின்ன தவறு வந்து மீதி இருக்க 6 பேரையும் பாதிக்கும். ஸோ அதனால அவங்க உடல்லையோ அவங்களோட செயல்லையோ ஒரு சின்ன மாற்றம் இருந்தது அப்படின்னா அது மீதி இருக்க 6 பேரையுமே பாதிக்கும் அப்படின்றத அவர் சொல்லி தான் வளர்ப்பார். ஸோ இன்னொன்று எப்படி வளர்க்குறாரு அப்படின்னா 7 பேரையுமே ஒரே நாலேஜோட ஒரே மாதிரியான டெக்னிக்கலோட வளர்த்துறாரு. எப்படின்னா இவங்களுக்கு கோடிங் தெரியும்னா அவங்களுக்கும் கோடிங் தெரியணும், இவங்களுக்கு வந்து சயின்ஸ் தெரியும்னா அவங்களுக்கும் சயின்ஸ் தெரியணும், ஹேக்கிங் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் ஹேக்கிங் தெரியும். அந்த அளவுக்கு டெக்னிக்கலாகவும் ரொம்ப நாலேஜாக அவங்க வளர்த்துறாரு. ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 7 பேருமே அந்த சைல்டு அலோகேஷன் பியூரோ அவங்களுக்கு தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் திடீர்னு மண்டே வெளியே போகிறாங்க. போயிட்டு அவங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரலை. இவங்க மண்டே வந்து நமக்கு அன்னைக்கு டே டு டே லைஃப்பில் என்ன நடந்தோ அதை போட்டு காமிச்சாங்கன்னா நம்ம அடுத்த நாள் வெளியே போகிறவங்க அதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பட் மண்டே வரலை. ஒரு நைட் ஆகியுமே மண்டே வரல. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 6 சிபிலிங்ஸுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டியூஸ்டேவை மண்டேவோட கெட்டப்பில் வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மண்டே காணாமல் போனதை தெரிஞ்சுக்கிட்ட மீதி 6 பேருமே அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக மண்டேவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ரிமோட்லி எல்லா ஆக்சஸும் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ரூமில் அவங்க ஹேக்கிங்கும் பண்ணுவாங்க, கோடிங்கும் பண்ணுவாங்க, செக்யூரிட்டி ப்ரீச்சும் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ஹெல்ப் மூலமாக மண்டேவை எப்படியாவது ஒன்று காப்பாற்றணும்னு இவங்க தனியாக முயற்சிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கட்டத்துலையும் மீதி இருக்கக்கூடிய 6 பேர்த்துக்குமே சில பிரச்சனை ஆகுது. இதில் வந்து டியூஸ்டே வெளியே போகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கண்ணை வந்து எடுத்துடுறாங்க. யார் எடுத்துடுறாங்க அப்படின்னா அந்த சைல்டு அலோகேஷன் பியூரோவில் இருக்கக்கூடிய போலீஸ் தான் எடுத்துடுறாங்க. காரணம் என்னன்றது யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாருக்குமே என்ன தெரிய வருது அப்படின்னா டியூஸ்டேவை காணாமல் போன பின்னாடி
அடுத்து வென்ஸ்டே வந்து அவங்கள தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம 7 பேருமே ஐடென்டிக்கல் சிப்லிங்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளை கொல்ல தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ தன்னையும் காப்பாற்றிக்கணும், தன்னோட சிப்லிங்கான மண்டேவையும் இவங்க காப்பாற்றணும், டியூஸ்டேவையும் இவங்க காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சியில் வென்ஸ்டே உயிரை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸை காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. அப்போது வந்து போலீஸ் மீன்ஸ் சைல்டு அலோகேஷன் பியூரோ அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய இடத்த டார்கெட் பண்ணி வந்துடுறாங்க. டார்கெட் பண்ணி வந்து அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக்ல சில சிப்லிங்ஸ் வந்து இறக்க வேண்டி நேரிடுது. எப்படின்னா, மற்ற இருக்கக்கூடிய சிப்லிங்ஸை இவங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரை தானே பணைய வச்சு மற்றவங்களை காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து மீதி இருக்க சிஸ்டர்ஸை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கச்சிங்களையே இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சைல்டு அலோகேஷன் பியூரோவோட மீட்டிங் நடக்குது. அங்கே அந்த சைல்டு அலோகேஷன் பியூரோவோட ஹெட் நிக்கலட் கேமன் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே வந்து மண்டேவை மீட் பண்ணுறாங்க சேம் கெட்டப்பில். ஏன்னா அவங்க என்ன கெட்டப்பில் இருக்காங்களோ அதே கெட்டப்பில் தான் இவங்களுக்கு போய் ஆகணும். ஸோ அப்படி வந்து இவங்க அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. அங்கே அந்த மீட்டிங்கில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போது வந்து அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டேவை தான் மீட் பண்ணுறாங்க. ஸோ மண்டே வந்து அந்த இடத்துல ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு நாளும் வெளியே வரும்போது எனக்கு இந்த சைல்டு அலோகேஷன் பியூரோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஆட்ரியன் அப்படின்றவர் கூட லவ் ஆச்சு. ஸோ இதனால் நான் கன்சீவ் ஆகிட்டேன். எனக்கு இப்போது 2 குழந்தைங்க இருக்குது. அதனால தான் நான் இந்த 2 குழந்தைங்களை காப்பாற்றணுன்ற ஒரு கட்டாயத்தினால தான் எனக்கு இந்த மாதிரி 6 சிப்லிங்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என் குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த சைல்டு அலோகேஷன் பியூரோவோட ஹெட்டுக்கிட்ட சொன்னதே இவங்க தான். இதை வந்து அங்கே ரிவீல் பண்ணுறாங்க. அதை கேட்டோன்னா அவங்க சிப்லிங்க்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நீ உன்னோட சுயநலத்துக்காக எங்களையெல்லாம் பணைய வச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு அவங்களுக்குள்ள சண்டை வருது. இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்தை அங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து எத்தனை சிப்லிங் இருந்தாலும் ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிடறாங்கன்றது பப்ளிக்கு தெரியும். ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கமாக அந்த குழந்தைங்க நல்லபடியாக வாழுவாங்க, இல்லை ஒரு போலீஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு பப்ளிக் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா, இவங்க அங்கே வந்து சைல்டு அலோகேஷன் பியூரோவோட க்ரையோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் லேப் இருக்குது. அங்கே இவங்க தங்கச்சியை தேடி போகும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்தெந்த வீட்டில் சிப்லிங்ஸ் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் அந்த க்ரையோ ஸ்லீப்புக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு லாக்குக்குள்ளே குழந்தைங்கள வச்சு மயக்க ஊசி செலுத்தி அவங்கள கொண்டாடுறாங்க. இதை வந்து அவங்க கண்டுபிடிச்சி ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. இதை அவங்க எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியிலும் ஈடுபடுறாங்க. ஸோ இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா தான் மீதி இருக்கக்கூடிய மற்ற சிப்லிங்ஸு காப்பாற்றப்படுவாங்க. இந்த கொடுமைத்தனம் வந்து இனிமேல் இருக்காது அப்படின்றதுக்கான முயற்சியை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு இடையில் மீதி இருக்கக்கூடிய சிப்லிங்ஸ் எல்லாருமே சேர்ந்து மண்டேவை காப்பாற்றினாங்களா இல்லையா, மண்டே வந்து ஆல்ரெடி கன்சீவாக இருக்காங்க. ஸோ அவங்களோட குழந்தைய காப்பாற்றினாங்களா இல்லையா, இதன் மூலமாக இவங்க வந்து பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நடக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் கதைங்க. கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் வந்து 7 கேரக்டர்ஸுமே ஒரே ஆள் தான் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவங்க 7 பேருமே 7 ஐடென்டிக்கல் சிப்லிங்ஸ் அப்படின்றதுனால ஒரே மாதிரியான உருவம் கொண்ட 7 பேர் அப்படின்றதுனால ஒரே ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 கேரக்டரையுமே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டர்லையுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பாங்க. தென் வந்து நீங்கள் இந்த ஒரு படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கதை புரியும். காரணம் என்னென்னா, ஒரு நாள் வெளியே வராங்க அப்படின்றதுக்காக அவங்கள தேடிட்டு மீதி இருக்கக்கூடிய அடுத்த நாள் இருக்கக்கூடிய சிப்லிங்ஸ் எல்லாமே அந்தந்த பேரை வச்சுக்கிட்டு மண்டேன்ற பேரை வச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் மண்டே தான் வெளியே வந்தாங்களா, இல்லை டியூஸ்டே வந்தாங்களா, இல்லை வென்ஸ்டே வந்துட்டாங்களா, இல்லை சாட்டர்டே வந்து அவங்க இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் உங்களுக்கு போயிடும். ஸோ அந்த கேரக்டர்ஸோட நேமை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும். இது போக கூட இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக அவங்களோட கேரக்டரை பண்ணியிருக்காங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டான படம். இந்த படத்துடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படத்துக்கு 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன் டு மண்டே ஒரு பக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது 2017 ரிலீஸ் ஆன மூவி. அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தென் சில வெப்சைட்ஸில் கிடைக்கிது. ஸோ முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் இன்னொரு ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.